இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு, அதாவது மெயின் டிஷ்ஷாக வந்து களி கிண்டியாச்சு. சரி, இந்த களிக்கு வந்து எதை வந்து சைட் டிஷ்ஷாக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ பருப்பு குழம்பு வந்து வச்சிடலாம். அதாவது குழம்பு அப்படின்னாலே நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் குழம்பு அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து பருப்பு சாம்பார். இந்த பருப்பு சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து கழுநீர் பிடிச்சிட்டு தான் வந்து ஊற வைப்பேன். கழுநீர் பிடிச்சிட்டு துவரம் பருப்பை ஊற வச்சு அதில் வந்து பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம், பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இல்லாதனால நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சாச்சு. விசில் விட்டாச்சு. விசில் விட்டுட்டு அப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முருங்கைக்கீரையை வந்து 2 டைம்ஸ் அலசிட்டு 2 தடவை அலசிட்டு அதில் போட்டு கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விட்டு நல்லா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் விட்டாச்சு. ஏன்னா களிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். திக்காக வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் களியோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு போய் செக் பண்ணி, அதாவது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். நான் செஞ்சதுக்கு நானே. சூப்பராக இருந்தது. களி கிண்டும் போதே இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் கிளறியிருந்தேன். நல்லா வந்தது டேஸ்ட்டு. நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.